தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட தேர்தல் நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதாவது ஏப்ரல் 23 நம்ம வாக்கை வந்து செலுத்தக்கூடிய நாள். இன்றைக்கி நாள் ஒரு நாள் போயிடுச்சு அப்படின்னா இடையில இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா கட்சிகளினுடைய பிரச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா மிக தீவிரமாக இருக்குது. களத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியுமே அவங்கவுங்களுடைய கொள்கைகளையும் சேவைகளையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அவங்களுக்கான வாக்குகளை வந்து மிக தீவிரமாக சேகரிச்சிட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மக்கள் மனதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குழப்பம். என்னங்க அந்த குழப்பம்? ஒரு நாட்டுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அந்த நாட்டுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது யார் சரியான நிர்வாகம் பண்ணுவா, சரியான நிர்வாகத்தை வந்து கொண்டுட்டு வருவாங்க. ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த கூட்டமைப்பு மூலிமா மக்களுக்கான சேவைகளை வந்து சரியான முறையில் யார் செய்வா அப்படிங்கிறத தேர்வு பண்ணணும். இங்கே ஏற்கனவே வந்து இருமுனையாக இருந்தது. அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இந்த இருமுனை வந்து கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 முனையாச்சு. நாம் தமிழர் கட்சி வந்து உள்ளே வந்தாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 முனையாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இன்னும் குழப்பமாச்சு. ஏற்கனவே 2 பேர் நாட்டுக்கு நல்லது செய்வோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னொருத்தர் நாட்டுக்கு நல்லது செய்வோன்னு சொல்லி வந்திருக்காரு. இதில் யாரை தேர்வு பண்ணுறது அப்படின்னு சொல்லி மிக குழப்பமான ஒரு நிலையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த 2026 தேர்தலில் டிவிகே, அதாவது தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி உள்ள வராங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா 4 முனை போட்டி ஆயிடுச்சு. இந்த 4 முனை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா மிக தீவிரமாக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா போட்டி அதிகமாகிடுச்சு. இதில் நமக்கான போதுமான வாக்கை வந்து வாங்கி நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு கட்சியினுடைய நோக்கமாக இருக்குது. அப்படிங்கும்போது இருமுனையாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 3 முனை 4 முனைங்கும் போது மிக அதிகமான ஒரு போட்டி இருக்கும். கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து மக்களுக்கான தன்னுடைய சேவைகளையும் மக்களுக்கான நற்பணிகளையும் மக்களுக்கு அதிக அளவில் எடுத்து சொல்லி புரிய வச்சு இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் ஈடுபட்டால் மட்டும்தான் நம்ம வாக்கை வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இந்த 4 கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா மிக தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாதிரி சூழலில் வந்து இந்த 4 கட்சியிலுமே மிக தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து எப்போதுமே வாக்கை வந்து மாற்ற மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் அடித்து போட்டாலும் அவங்க வந்து அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு போடுறவங்க காலகாலமாக திமுகவுக்கு தான் போடுவாங்க. அதிமுகவுக்கு போடுறவங்க காலகாலமாக அவங்க அதுக்கு தான் போடுவாங்க, அந்த ரெட்டலைக்கு தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் திமுகவில் சூரியனுக்கு போடுவாங்க. நாம் தமிழர் கட்சியில் விவசாய சின்னத்துக்கு போடுவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த தீவிரமாக இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் வந்து எப்பயுமே ஓட்டை மாற்ற மாட்டாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய விசில் சின்னத்துக்காக இருக்கட்டும், அந்த ரசிகர்கள் எல்லாமே வந்து அந்த சின்னத்துக்கு தான் போடுவாங்க, ஓட்டு போடுவாங்க. ஆனால் இடைப்பட்ட இந்த நடுநிலையாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் இந்த வெற்றியை தீர்மானிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு ஒரு 30% ஓட்டு போனாலும், அதிமுகவுக்கு ஒரு 30% ஓட்டு போனாலும், அதாவது தீவிர வாக்கு, அதாவது தீவிர தொண்டர்கள் வந்து வாக்கு செலுத்தக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் போனாலும், நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 15%, டிவிகேவுக்கு ஒரு 15% போனாலும் கிட்டத்தட்ட 90% போயிடும். தீவிரமான தொண்டர்கள் வந்து இந்த வாக்கை வந்து அந்தந்த கட்சிக்கு செலுத்திடுவாங்க. அந்த இடைப்பட்ட 10% இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10% வாக்குகள் வந்து நடுநிலையாக இருக்கும். இந்த நடுநிலையான வாக்குகள் வந்து எப்படி போவோம், எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து கூர்மையாக பார்ப்பாங்க. யார் சரியான நிர்வாகத்தை பண்ணுறா, மக்களினுடைய அடிப்படை தேவைகளை யார் பூர்த்தி பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அதில் சிந்திச்சு யார் ஆட்சியில் இருந்தால் இந்த சரியான நிர்வாகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு தன்னுடைய வாக்கை செலுத்துவாங்க. இங்கே தான் வெற்றி தீர்மானிக்கப்படுது. அப்படி இருக்கையில் இந்த 10% வாக்காளர்கள் வந்து சிந்திக்கும் போது என்ன விஷயத்தை சிந்திக்கணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ மிக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குழப்பமான நிலை தான் இருக்கும். எல்லாருமே நான் வந்தால் நல்லா செய்வேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க
நான் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவேன், தலைக்கீழ ஏற்கனவே இருக்கிறதோட எல்லாத்தையும் தலைக்கீழ மாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் என்ன ஆகும்னா எல்லாத்துக்குமே ஒரு குழப்ப நிலை தான் உருவாகும். சரி போ, இதுக்கோ ஒன்று போடுவோம், ரெட்டலைக்கு போடும், இல்லையா சூரியனுக்கு இல்லையா விசிலுக்கு போ அப்படிங்கிற மனநிலையில் ஓட்டு போடுறதை தாண்டி நான் இதுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கும் போது அந்த இடத்துல என்ன வருதுன்னா அவங்க சிந்திப்பாங்க, ஒவ்வொரு சூழலையும் சிந்திச்சு பார்ப்பாங்க. அந்த சிந்தனையை உங்களுக்குள்ளே கொண்டுட்டு வரணும். அந்த வேண்டுகோளுக்காக தான், அந்த புரிதலுக்காக தான் இந்த காணொலியை நான் வந்து பதிவு செய்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிக்கு தான் நீங்கள் வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்டு எதையுமே சொல்ல விரும்பல. ஏன்னா எந்த கட்சி வந்தாலும், இந்த 4 முனை போட்டியில் எந்த கட்சி வந்தாலும் எது நடக்குமோ அதுதான் நடந்துட்டு இருக்கும். எப்பவுமே நடக்கிறது தான் நடந்துட்டு இருக்கும். ஏன்னா இங்கே ஆட்சி நிர்வாகத்தில் வந்து அதிகாரிகள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஒர்க் ப்ரொசீஜர்ஸ். அதை தான் ரெகுலராக செஞ்சிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி நாங்கள் புதுசாக இதை செய்வோம் அதை செய்வோம்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே அப்கிரேடேஷன் தான். அப்கிரேடேஷன் பண்ணும்போது அதாவது மேம்படுத்துவாங்க, ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை மேம்படுத்துவாங்க. அப்படி மேம்படுத்தி கொண்டுட்டு போய் ஒரு நிர்வாகத்தை தான் பண்ணுவாங்க. புதுசாக எப்பவுமே ஒரு திட்டத்தை கொண்டு வர மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்தாலுமே வந்து 1-2 தான் கொண்டு வர முடியும். அது மிக அரிதாக இருக்கும். ஆனால் இந்த அப்கிரேடேஷன் கொண்டு வரும்போது, அதாவது மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வரும்போது, ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களில் மேம்படுத்தும் போது அதை புதிய திட்டமாக இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, 4 கட்சியில் எந்த கட்சிக்கு ஆட்சி வந்தாலும் அப்படி தான் பிரச்சாரம் வந்து மக்கள் மத்தியில் பதிவு பண்ணுவாங்க. நாங்கள் இந்த திட்டத்தை புதுசாக கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பதிவு பண்ணுவாங்க. ஆனால் ஏற்கனவே இருந்த திட்டத்தை தான் அவங்க மேம்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில், நியாயவிலை கடையில், அதாவது குடும்பத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு நியாயமான விலையில் வந்து அவங்களுக்கு உணவு தானிய பொருட்கள் வந்து சென்றடையணுங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான். அதுக்கப்புறம் நாளடைவில் வந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, அதில் அப்கிரேடேஷன் கொண்டு வந்தாங்க. அப்புறம் பேக்கெட் பண்ணி போடுவேன், நான் பேக்கெட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஆட்சியாளர் என்ன பண்ணாங்க, நான் வீட்டுக்கே வந்து மளிகை பொருட்களை வந்து நியாய விலை கடை மூலயமா கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒவ்வொரு திட்டத்தையுமே ஒவ்வொரு சேவையுமே நாங்கள் ஒவ்வொரு வீட்டோட வாசலுக்கே கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இதில் என்னன்னா, இப்படி இது வந்து ஒரு உதாரணம் தான். இப்படி தான் ஒவ்வொரு சேவையுமே அது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை வந்து இவங்க மேம்படுத்தி கொண்டுட்டு தான் போவாங்க. கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக எதையும் கொண்டு வர மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்தாலும் 1-2 தான் கொண்டு வருவாங்க. அது மிக அரிதாக தான் இருக்கும். அதனால ஒரு சாமானிய மக்களாக நம்ம வந்து ஒரு குடிமக்களாக என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, அன்றாட தேவை, நம்மளோட தேவை எங்கே இருக்குது, ஒரு அரசுக்கும் ஒரு மக்களுக்குமான தொடர்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டார வளர்ச்சி அலுவலகம், ஒன்றிய அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இதுதான் ஒரு ஆட்சி நிர்வாகத்துக்கும் மக்களுக்குமான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அலுவலகம். இங்கே நம்மளுடைய அடிப்படை தேவைகளை போய் கேட்டு ஒரு மனு செய்யும் போதோ, இல்லை நம்மளுடைய தேவையை கோரி போய் அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கும் போதோ அங்கே நம்மளுக்கு எந்த மாதிரியான மதிப்பு கிடைக்குது, நம்மளுடைய கோரிக்கை எந்த அளவுக்கு மிக சீக்கிரமாக தீர்த்து கொடுக்குறாங்க, குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறாங்க, எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சரியான அணுகுமுறையில் நம்மளை வந்து நடத்துகிறாங்க, எந்த அளவுக்கு மரியாதை நடத்துகிறாங்க, எந்த அளவுக்கு நம்ம கோரிக்கைக்கு மதிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும்னா, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சூழலை நினைவு கூர்ந்து பார்க்கணும். ஏன்னா எதாவது ஒரு தேவைக்கோ வந்து இப்போ முதியோர் உதவி தேவைக்கு போயிருப்பீங்க, வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை நோக்கி போயிருப்பீங்க. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒன்றிய அலுவலகத்தை நோக்கி போயிருப்பீங்க. அது இல்லாத மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் வந்து போயிருப்பீங்க. ஒரு விவசாயம் சார்ந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு போயிருப்பீங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். அப்படி அனுபவம் இருக்கக்கூடிய அந்த சூழலை நீங்கள் உணர்ந்து பார்த்து அங்கே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நிர்வாகம் இருந்துச்சு, அது எந்த ஆட்சி காலத்தில் நல்லா இருந்துச்சு, எந்த மாதிரியான திட்டங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருந்துச்சு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் சுய மனசுக்குள்ளே சிந்திச்சு பாருங்கள். சிந்திச்சு பார்க்கும்போது தெரியும் சரியான நிர்வாகம் எப்போ இருந்துச்சு, யார் தலைமையில் இருந்துச்சு, யாரோட நிர்வாகத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் சுய ஆய்வு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் ஏற்படும். அந்த புரிதல் வந்து யாருக்கு வாக்கு செலுத்தலாம், எந்த தலைவரை நாட்டுக்கு கொண்டுட்டு வரலாம், எந்த தலைவர் வந்து இந்த நாட்டுக்கு
நிர்வாகத்துக்கு வந்தார் அப்படின்னா அவர் சரியான முறையில் நிர்வாகம் பண்ணுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இதில் ஒரு தலைவர் எதுக்காக தேர்ந்தெடுக்கிறோம் எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும். ஒரு தலைவர்னா ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிக்குவார். தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு போய் அவர் ஒரு ஆளே அந்த சேவையும் செய்ய முடியாது. அப்போ ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி ஒரு மக்கள் பிரதிநிதியை கூட்டமைப்பு உருவாக்கி அந்த மக்கள் பிரதிநிதி மூலியமாக தான் இவங்க வந்து ஒரு பார்ட்டாக மக்களுக்கான சேவை செய்வாங்க. அப்படிங்கும்போது அந்த கூட்டமைப்பை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணி மக்களுக்கான தேவைகளை வந்து கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு, அதாவது வரலாறு, ஒரு நாட்டோடைய வரலாறு எப்படி இருந்துச்சு, அதாவது கலாச்சாரம், பண்பாடு, மொழி இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி பாதுகாக்கணும், அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி கையாளுறாங்க. அதுக்கப்புறம் நிகழ்காலத்தில் இப்போ வந்து என்ன தேவை இருக்குது, மக்களுக்கான தேவை என்ன இருக்குது, இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் மக்களுக்கான என்ன அடிப்படை தேவை இருக்குது, அதை எப்படி பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். அதாவது ஒரு உணவு விஷயத்தில் இருக்கட்டும், மற்றபடி வந்து இப்போ ஒரு பேரிட காலம் வருது, அந்த பேரிட காலங்களில் எப்படி நிர்வாகம் பண்ணணும், அதை எப்படி சரி செய்யணும். இப்போ வந்து ஒரு மக்கள் வந்து பெருவாரியாக என்ன கோரிக்கைகளை வைக்கிறாங்க, அதை எப்படி நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு சரியான முறையில் அவங்க சிந்திச்சு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும் நிகழ்காலத்தில். எதிர்காலத்தில் ஒரு நல்ல தலைவர் என்னன்னா, ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு தனிநபருக்கான வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இது வந்து எதிர்கால திட்டம். அப்போ ஒரு தனிநபருக்கான வருமான வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்திற்கான பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்கணும், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் உள்கட்டமைப்பு வசதிகள், அதாவது சாலை வசதி, அதுக்கப்புறம் வந்து மருத்துவமனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள், அதாவது வேலைவாய்ப்பு உருவாகணும் அப்படின்னா தொழில் வரணும். அந்த தொழில் வரும்போது தான், தொழிற்சாலைகள் வரும்போது தான் வேலைவாய்ப்பு உருவாகும், வருமானம் வரும், பொருளாதாரம் உயரும். அப்போ இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகளை எப்படி மேம்படுத்தி கொடுக்குறாங்க, இதுக்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கிறாங்க, இதுக்கான எதிர்கால திட்டங்களை என்ன தீட்டுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சிந்திச்சு பார்த்து இதை எந்த நிர்வாகி எந்த தலைவர் சரியான முறையில் செஞ்சாரு அப்படின்னுட்டு நீங்கள் உங்கள் சுய சிந்தனைக்கு உங்களை ஆட்படுத்துங்க. அப்படி ஆட்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். அந்த புரிதலின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் வாக்கை செலுத்துங்க. அப்போ தான் ஒரு சரியான தலைவரை வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம கொண்டு வர முடியும். அப்போ தான் இந்த நாட்டோடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு வாக்காளருமே தன்னை வந்து சுய ஆய்வு செஞ்சு நம்மளுடைய வாக்குரிமையை சரியாக பயன்படுத்துங்க. அப்போ தான் ஒரு வெற்றியான ஒரு நல்ல தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.